வணக்கம் மக்களே. Volkswagen இந்த வார்த்தையை கேட்டாலே என் மைண்டுக்கு பர்சனலா கிளாஸியான டிசைன், ராக் சாலிடான பெர்ஃபார்மன்ஸ், புல்லட் ப்ரூஃப் பெல்ட், தென் டிரைவிங் டைனமிக்ஸ் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். கூடவே ஒரு பர்டிகுலர் கார் இருக்கு, போலோ. கண்டிப்பா எல்லாத்தோட மனசுலையும் Volkswagen சொன்னா இந்த காரோட ஞாபகம் வரத்தானே செய்யும். இன்னைக்குமே ஒரு ஆர்டன் லாயல் ஃபேன் பேஸ் கொண்ட வாகனம்னா அதுதான். பட் Volkswagen பிராண்ட் போலோ, வென்டோ இதை மட்டுமே வச்சு பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி செல்ல முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் மூலமா குஷாக், டைகூன், ஸ்லாவியா, வெர்டஸ், தென் இப்போ கைலக்க வச்சு ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்றதை விட இந்தியால அவங்களோட ரீபர்த்னு சொன்னா கரெக்டா இருக்கும். பட் இன்னைக்கு காமன் மேனுக்கு இருக்கிற கேள்வி, இந்த TSI காசை ட்ரஸ்ட் பண்ணி லாங் டேர்முக்கு வாங்கலாமா? மற்ற டர்போ பெட்ரோல் GDI என்ஜின்ஸை காட்டிலும் இந்த TSI என்ஜின்ஸ் எந்த விதத்துல சிறந்தது, எந்த விதத்துல சிறந்தது இல்ல அப்படின்றது மட்டும் இல்லாம DSG கியர் பாக்ஸ் ரிலையபிலிட்டி கன்சர்ன், அது கூடவே ரியல் டைம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அனாலிசிஸ்னு ஒரு Volkswagen பிராண்ட் காரை இந்த டைம் லைன்ல யார் வாங்கலாம், யார் வாங்க வேண்டாம் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுப்போம். இங்க Volkswagen சொல்றப்போ ஸ்கோடா, ஆட்டோ, Volkswagen இந்திய கார்கள் உள்ளடங்கும். Volkswagen பொறுத்த வரைக்கும் 2010-2011 டைம் லைன்ல போலோ மற்றும் வென்டோவோட அறிமுகம் இனிஷியலா அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் கொடுத்தாலும் மேஜர் ஃபேஸ் லிஃப்ட் அண்ட் அப்டேட்ஸ் டவுன் தி லைன் 10 இயர்ஸ்ல பெருசா எதுவுமே பண்ணல. இதனால கொஞ்சம் கொஞ்சமா Volkswagenோட சேல்ஸ் டிப் ஆகிற டைம்லைன் உருவானப்பதான் இந்த BS6 எராவும் துவங்குச்சு. அதே காலகட்டத்தில் தான் இங்க Volkswagen அவங்களோட TDI டீசல் என்ஜின்ஸோட எக்ஸைட்டுக்கும் ரெடி ஆனாங்க. சர்வீஸ் காஸ்ட் ஜாஸ்தி, ரீசேல் வேல்யூ கம்மி, லிமிடெட் நம்பர் ஆஃப் டீலர்ஷிப் நெட்வொர்க், இது எல்லாமே சேர்ந்து Volkswagen பிராண்டோட மார்க்கெட் ஷேரை இந்தியால குறைச்சு கொண்டே வந்துட்டு இருந்துச்சு. 2012ல 2.1% மார்க்கெட் ஷேர் இருந்தாங்க. அதுவே 2020ல 0.6 அது டிராப் ஆகிருச்சு. இப்படி Volkswagen கப்பல் மூழ்கிற டைம்ல தான் இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் மூலமா 8000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 2019 டைம் லைன்ல புதிய ஸ்ட்ராட்டஜியோட ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியா ஸ்டார்ட் ஆச்சு. MQB AO IN அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலமா 95% லோக்கலைசேஷன் செஞ்சு அஃபோர்டபிள் பிரைசிங்க்கு கார்களை மற்றும் ஸ்பேர்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா ஸ்பெசிபிக் சஸ்பென்ஷன் டியூனிங் அண்ட் காலிபரேஷன் துவங்குச்சு. 2021ல தான் இந்த புதிய கார்கள் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஸ்கெடியூல் ஆகி டைகூன், குஷாக், வெர்டஸ் அண்ட் ஸ்லாவியா எல்லாத்தோட பிறப்பும் இந்திய மண்ணில் நடந்துச்சு. பார்ட்ஸோட காஸ்ட் கம்மி, பட் அதே டைம்ல ஸ்ட்ரக்சர் அண்ட் டிரைவிங் டைனமிக்ஸ்ல ஜீரோ காம்ப்ரமைஸோட மிட் செக்மெண்ட் பிரைசிங்ல கார்களை விற்பனைக்கு எடுத்து வந்தாங்க ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியா. இதனால சேல்ஸ்ல இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா 2020 டைம் லைன்ல 24,000 நம்பர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பிராண்ட் 2023 டைம் லைன்ல 48,000 நம்பர்ஸ் பண்ற பிராண்டா உயர்ந்தாங்க. 60% ஆஃப் Volkswagen இந்தியாவோட சேல்ஸ் டைகூன் அப்படின்ற கிராஸ் ஓவர் SUV பண்ணி கொடுத்துச்சு. நிறைய புது கஸ்டமர்ஸ் Volkswagen குள்ள வந்ததற்கான காரணம் இந்தியா 2.0 ப்ராஜெக்ட்னு கண்டிப்பா சொல்லலாம். TSI என்ஜின்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் டர்போ பெட்ரோல், நேச்சுரல் எஸ்பிரேட்டட் பெட்ரோல், டர்போ டீசல், ஹைபிரிட், எலக்ட்ரிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இருந்தப்போ டர்போ பெட்ரோலை மட்டுமே வச்சு இந்தியன் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ற ஒரே பிராண்டா ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியா தான் இருந்தாங்க. இங்க டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷன் கொண்ட Volkswagen என்ஜின்ஸ்க்கும் மற்ற பிராண்டோட GDI என்ஜின்ஸ்க்கும் என்னதான் வித்தியாசம்? இங்க டியூனிங், ரிஃபைன்மெண்ட், டார்க் மொத்தமும் மாறுபடுவது, ஹீட் மேனேஜ்மெண்ட் அண்ட் தெர்மல் எஃபிஷியன்சி சுப்ரீம்லி பெட்டர் தென் அதர் பிராண்ட் GDI என்ஜின்ஸா இருக்கு. ஸ்வர்ல் மோட்ல ஹை பிரஷர் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு மற்ற GDIs காட்டிலும் இந்த TSI வாகனங்கள் பெட்டரா பஞ்சியரா பெர்ஃபார்ம் பண்ண உதவுது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா சுசுகி, ஹியூண்டை, கியா, மஹேந்திரா கார்கள்ல லோ அண்ட் RPMஸ்ல உங்களுக்கு அந்த ஜர்க் அண்ட் ஹெட்நாக் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும். வேற Volkswagenோட TSI என்ஜின்ஸ்ல அதை நீங்க கவனிக்க கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது லீனியர் அண்ட் பஞ்சியரா இருக்கும். இந்த ஹெட்நாக் அண்ட் ஜர்க் அப்படின்றது அங்க இருக்கவே இருக்காதுங்க. ஸ்பேர்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸோட காஸ்ட் இங்க TSI என்ஜின்ல அதிகம் தான், பட் கூடவே டியூரபிலிட்டியும் வருது. இன்னொன்னு கவனிக்க வேண்டியது ஃபியூவல் சென்சிட்டிவ்ங்க. சோ ப்ராப்பரான ஆக்டேன் ரேட்டிங் அண்ட் ஃபியூவல் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவது இங்க ரொம்பவே முக்கியம். அடுத்து இந்த DSG வெர்சஸ் ஸ்டாக் கன்வெர்ட்டர் பஞ்சாயத்துக்கு வரலாம். இங்க ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களோட 1.5 TSIஸ்ல DSG கியர் பாக்ஸ் DQ200 பயன்படுத்துறாங்க. இதுவே 1 லிட்டர் போறப்ப உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் பயன்படுத்துறாங்க. DSG DQ200 பொறுத்த வரைக்கும் ட்ரை கிளட்ச் மெக்கானிசம் தான் லேவர் பண்ணிருப்பாங்க. இதோட வரலாற புரட்டி பார்க்கறப்போ பிரச்சனைகள் அதிகம் இருக்கத்தான் செய்யுது. DQ381 சீரிஸ் ஆஃப் வெட் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் இப்ப வரைக்கும் இல்ல, பட் இங்க இந்தியால GTIல மோஸ்ட் ப்ராபபிலி அதுதான் இருக்கும். DSG பொறுத்த வரைக்கும் நெக் டு நெக் சிட்டி டிராஃபிக் டெய்லி யூசேஜ்னா வேர் அண்ட் டியர் ஜாஸ்தியாகும். விச் இன் டர்ன் பல்கான ஒரு செலவுக்கு நீங்க ரெடி ஆகிக்கணும். பட் 1 லிட்டர் TSI போறப்போ டார்க் கன்வெர்ட்டர்ஸ்ங்க மிக சிறந்த காலிபரேஷனோட சிட்டி டிரைவ் அதிகம் பண்றவங்களுக்கு அது சிறந்ததா இருக்க போகுது. 80% உங்களோட டிரைவ் நெக் டு நெக் சிட்டிக்குள்ள மட்டும் தான் அப்படின்னா TSIs அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் எஸ்பிரேட் போய்க்கோங்க. இதை நான் ரிலையபிலிட்டி ஃபேக்டரை வச்சு மட்டும் சொல்லல, நீட் ஆஃப் அ டர்போ பெட்ரோல் அப்படின்றதே அங்க இருக்கு.
இருக்காது, அதனால சொல்றேன். அப்புறம் இந்த சர்வீஸ் காஸ்ட் உண்மையாலுமே Volkswagen அஃபோர்டபிளா வந்துட்டாங்களா என்ன? டேட்டாஸ் எடுத்து பார்க்கறப்போ இந்தியன் மார்க்கெட்ல 2.0 ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் மற்ற பிராண்ட்ஸோட சர்வீஸ் காஸ்ட்க்கும் இதற்கும் ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ் இல்ல. இந்த சார்ட்டை பார்க்கறப்பவே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்லைட்லி ஹையர் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு தோணினாலும் அவங்களோட பிராண்ட் தென் அவங்களோட கார்களோட குவாலிட்டி அதை உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஏஎம்சி பிளான்ஸ்லாம் போறப்போ இன்னுமே அஃபோர்டபிளா ஸ்பேர்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸோட செலவுகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். மைலேஜ் ஃபேக்டர் ஆப்வியஸ்லி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற இடத்துல இந்த மைலேஜ் அப்படின்ற ஃபேக்டரை எதிர்பார்க்கவே கூடாது. மொல்லமா போறப்போ கண்டிப்பா மைலேஜ் கொடுக்கும். பட் Volkswagen பிராண்ட் போறப்போ மைலேஜ பெரிய கன்சர்னா வச்சுக்காதீங்க. அப்படி வைக்கிறவங்களுக்கு Volkswagen உங்களுக்கான பிராண்ட் இல்லைங்க. சரி, அவங்களோட சேலஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ்னு பார்த்தா Volkswagen அடுத்து அவங்களோட ID.4 எலக்ட்ரிக் கார் லான்ச்ல தான் இருக்காங்க. அதன் பின் Volkswagen Terraங்க, அதாவது கைலக்கோட கவுண்டர் பார்ட் வரப்போகுது. அது கூடவே வெர்டஸ், ஸ்லாவியா, குஷாக் அண்ட் டைகூனோட ஃபேஸ் லிஃப்ட்ஸ்ங்க. பட் அது மேஜரா இருக்குமா அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரிய வரல. சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டியில் கொஞ்சம் ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியா ஒர்க் பண்ணணும். நீங்க Volkswagen பிராண்டை பற்றியும் அவங்களோட ஃபியூச்சர் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியா பற்றியும் Volkswagen பிராண்டை பற்றியும் புரிதலை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பாய்.